வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எமிஸ்ல நம்ம தமிழில் டைப் படிக்கிறதுக்கு இல்லை மொபைல்லேருந்து ஈஸியாக ரொம்ப எளிமையாக டைப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப் தான். உங்கள் மொபைலில் சின்ன செட்டிங்ஸ் மாற்றிங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் பேசினாவே தமிழில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Gboard அப்படின்னு டைப் பண்ணுங்க. Gboard அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்ச்சில் போயிட்டு இது பெரும்பாலான மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஆனால் டிசேபிள் பொசிஷனில் இருக்கும். ஸோ Gboard அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த யூஸ் பண்ணி நீங்கள் எம்எஸ்ல இருக்கிற எல்லா ஒர்க்குமே ரொம்ப எளிமையாக பண்ணிட முடியும். இதில் அப்டேட்னு கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுங்க, இல்லை இன்ஸ்டால்னு கேட்டுச்சுன்னா இன்ஸ்டால் கொடுங்க. இது 23 MB வரும், ஃபுல்லாகவே அப்டேட் ஆகட்டும். இப்போ அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்புமே இருக்காது, Gboard சம்மந்தப்பட்ட எந்த ஆப்புமே இருக்காது. அதனால என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் இப்போ எல்லா மொபைலும் இந்த மேலேயும் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதே ஆப்ஷனில் எல்லா மொபைலுக்குமே செட் ஆகும். லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச உடனேயே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீபோர்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீபோர்டில் போயிட்டு Gboard அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அந்த Gboard அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, லாங்குவேஜ் அப்படின்னு அந்த லாங்குவேஜ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இதில் ஆல்ரெடி இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் மட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நம்ம தமிழ் ஆட் பண்ணுறதுக்காக கீழே ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய லாங்குவேஜஸ் காட்டும், நம்ம தேடி எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், சர்ச்சில் போயிட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டீல் இருக்கும், பட் நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்க உங்களுக்கு வந்துடும். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும் தமிழில். அதில் தமிழ் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு எந்த மாதிரி கீபோர்டு வேணும், தமிழ் லெட்டர்ஸே வேணுமா இங்கிலீஷ் டு தமிழ் வேணும்னு கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க, அதே பெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்லேயே அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். அதை கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த சேவ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் போய் அடிச்சு காட்டுறேன். சும்மா வாட்ஸ்அப்பில் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். வாட்ஸ்அப் போகிறேன், நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் இங்கிலீஷ்னு இருக்குது, அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் ஆப்ஷன் வருது, அது ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும், தமிழ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், மைக் சிம்பிள் இருக்கு பாருங்கள் கீழே, ஒயிட் கலரில் மைக் சிம்பிள், அதை கிளிக் பண்ணி முடிச்ச உடனேயே நீங்கள் தமிழில் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் சரி, நீங்கள் பேச பேச அதை டைப் படிச்சுட்டே வரும். இது எல்லாமே யூனிகோடில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நீங்கள் மெயிலுக்கு பண்ணி வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா கீபோர்டு ப்ரெஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணால் இங்கிலீஷில் டைப் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழில் மாற்றி மாற்றி நீங்கள் பேசியே டைப் பண்ணிக்கலாம். இது எம்எஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல வீடியோஸ் நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.